ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கடுகு, வெந்தயம், தாளிப்பொடகம், சோம்பு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்பொடகம் போட்டு நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இது வதக்குறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம தக்காளியும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க, வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க, கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது கொத்தமல்லியும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ தேங்காய் கரைசல் எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காய் கரைசல் பார்த்தீங்கன்னா நல்லா பால் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் முத்தின தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் எலசான தேங்காய் போட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம முரல் மீன் தான் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மீனை வந்து நல்லா கழுவி நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறம் தலையும் வாலும் வந்து நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம். மிச்ச பீஸெல்லாம் நம்ம பொரிக்கிறதுக்கு தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து நீங்கள் உப்பு போட்டு கழுவுங்க, அதுக்கப்புறமா சால்ட்டு போட்டு கழுவுங்க. இப்போ இந்த மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. வாங்க சமைக்கிறத பார்ப்போம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. முதல்ல கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றுங்க. நான் சில்வர் பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் மண் பாத்திரத்தில் யூஸ் பண்ணலாம், இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால இப்போ முதல்ல கடாய் நல்லா காஞ்சதும் இப்போ எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாளிப்பு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, கடுகு, வெந்தயம், சோம்பு, தாளிப்பு வடகம் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இப்போ அதை நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பொருளை இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டது இப்போ வந்து நம்ம சேர்த்துட்டோம். இது நல்லா பொன்னிறமாக வறுபடணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப பொன்னிறமாக இல்லை ரொம்ப கருகிடுச்சுனாலும் குழம்பு கசக்கும். அதனால் ஒரு கரெக்டான பக்குவத்தில் இதை நல்லா நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்க்க வேண்டிய பொருளை சேர்க்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வரும். அந்த நம்ம போட்டிருந்த வெங்காயம் வடகத்தில் கடுகு, பூண்டு, வெங்காயம், விளக்கெண்ணெய் எல்லாமே சேர்த்து தான் செஞ்சுருப்பாங்க. அதனால அது நல்லா அதுலேயும் மஞ்சத்தூள் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அது மஞ்சளாக எல்லோ கலராக இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் இது கூட போட்டு வதக்க போகிறோம். இப்போ வெங்காயம் போட்டுட்டோம், கருவேப்பிலையும் போட்டுட்டோம். இப்போ இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் இந்த தாளிப்போட சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக ஆற வரைக்கும் நீங்கள் வதக்குங்க. அப்போதான் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் போனாதான் அது குழம்பு வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். அதனால் இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுருங்க. இப்போ தக்காளியும் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் இந்த வெங்காயமும் தாளிப்பும் எல்லாம் சேர்ந்து நல்ல கிரேவியார பக்குவத்துக்கு வரணும். இது நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா பொறுத்துருங்க. இப்போ உப்பு போடுங்க, தேவையான அளவு உப்பு போடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு தான் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இன்னும் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே அடுத்தது மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்க. தாளிப்பு வடகத்தில் மஞ்சத்தூள் இருக்கும், நம்ம மீன்லேயும் ஆல்ரெடி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். அதனால தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய கலரே எல்லோ கலராக ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா வதங்கட்டும்.
இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு நல்லா டேஸ்டாகவும் நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி கிரேவி மாதிரி வந்துடுச்சு. உங்களுக்கே அதோடைய தன்மை தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ தூரம் அது நல்லா மாறி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம மிளகாத்தூள் மசாலா தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வீட்டில் எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி குழம்பு தூள் வீட்டில் அரைச்சி வச்சதை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் குழம்பு தூள் 1 ஸ்பூனும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா கிரேவியான பக்குவத்துக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா கூட்டு சேர்ந்து இது ஒரு நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தொக்கு மாதிரி இருக்குதுன்னு. இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா புளியை கரைச்சி வச்சுக்கணும். புளியை கரைச்சி வச்சதை நம்ம இது வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆட் பண்ணணும். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து கரைச்சி வச்சு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி கரைசலும் இந்த தொக்கும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த புளி பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த மசாலாவோட நல்லா வதங்கினாதான் குழம்பு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொக்குல புளி கரைசல் ஆட் பண்ணோன்னே அதோடைய கலரே மாறிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் இது நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது எவ்வளோ கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நல்லாவே தெரியுது. இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த புளியும் அந்த தொக்கும் சேர்ந்து கலவை ரெடி ஆயிருச்சு. இதில் நம்ம என்ன செய்யணும்னா தேவையான அளவு தண்ணீரும் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணீர் எடுத்து வைத்து இதோட சேர்த்து கொள்ளுங்க. இப்போ அந்த இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழம்புல வெங்காயம் தக்காளி இந்த மசாலா இதெல்லாம் போட்டும் போது நல்லா வதக்கி அதை தொக்கு மாதிரி ஆக்கி பதத்துக்கு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ பச்சை வாசம் போகிற அளவுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் எல்லா குழம்புமே நல்லா ருசியாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்திருக்க தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு குழம்பு எத்தனை பேருக்கு வேணுமோ அவங்க அத்தனை பேருக்கு தேவையான குழம்பின் அளவு தண்ணியை இப்போ ஊற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நுரக்கட்டி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தா நுர கட்டிருச்சு. நல்லா இந்த நுர கட்டினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம உப்பு ஆட் பண்ணது வெறும் வெங்காயம் தக்காளி வதக்குறதுக்கு தான். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிச்சதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேங்காய் பழம் இந்த புளியும் இந்த தண்ணி இந்த மசாலா இந்த தொக்கு எல்லாமே நல்லா உருகி நல்லா உறிஞ்சு அதோட எல்லாம் மிக்ஸ் ஆகி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த குழம்பானது நல்லா கொதிக்கணும். இதுக்கப்புறம் இந்த குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் போட்டா ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விடுங்க. இன்னும் இது நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்கட்டும். மீன் போட்டதுக்கு அப்புறமா எக்காரணத்துக்கு கொண்டு நீங்க குழம்ப கிண்டக்கூடாது. இப்போ இதை நல்லா பொங்கிட்டோம். பொங்கி எண்ணெய் பிரியிற அளவுக்கு இந்த குழம்பு பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்ச அளவு பிரிஞ்சிருச்சு.
இப்போ நம்ம எடுத்து வச்சுட்ட மீன் துண்டுகளை இதோட சேர்ப்போம். ஒவ்வொரு மீன் துண்டையும் பக்குவமாக தனித்தனியாக சேருங்க. இந்த மீன் குழம்ப நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நல்ல சுவையா இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. இப்போ கடைசியா கொத்தமல்லி எடுத்து குழம்பு மேல தூவிடுறோம். இப்போ மீன் குழம்பு பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா என் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்.